Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 11வது நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் அவுரி திடல் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 11வது நாளாக தனது எழுச்சி பயணத்தை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அவுரித்திடல் பகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் கூடி உற்சாக வரவேற்பு, சண்டை மேளம் முழங்க மலர்களை மழை போல பொழிவு அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் நாகப்பட்டினம் உரத்தூரில் ரூபாய் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா பெயரிலே மீன்வள பல்கலைக்கழகம் இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அதிமுக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் புதியாக பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு அதற்கான கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் நம்பியார் நகர் சிறு மீன்பிடி துறைமுகம் பொதுமக்கள் வாழ்க்கைக்காக 11 கோடி ரூபாய் பங்களிப்போடு சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொடங்கப்பட்டது. நாகூர் பாண்டிச்சேரியில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கடல் தடுப்புச் சுவர் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக குளங்கள், அதே போன்ற ஏரிகள், வாய்க்கால்கள் அனைத்து நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டது. குறிப்பாக நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் புதிய கட்டிடங்கள் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டிக் கொடுக்கப்பட்டது. புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்திற்கு புதிதாக கட்டிடம், திருமருகல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு அலுவலகத்துக்கு புதிதாக கட்டிடம், அதே போன்று திருக்கண்ணபுரத்திலே புதிய காவல் நிலையம் தொடங்கப்பட்டது. திருமருகாலில் புதிய தீயணைப்பு நிலையம் உருவாக்கப்பட்டது. திருமருகால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகள் கொண்ட வசதி முழு நேர மருத்துவமனையாக மாற்றி கொடுக்கப்பட்டது. அதே போன்று திருமருகளை தலைமையிடமாக கொண்டு குறுவட்ட நிற அளவையர் அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தொகுதி முழுவதும் பல்வேறு நீர்நிலைகள் பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தி கொடுத்தது கழக ஆட்சி. தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களை இணைக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறையின் கூடிய இணை ஆணையர் எல்லையில் தஞ்சாவூரில் இருந்து பிரிக்கப்பட்டு நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு இணை ஆணையர் அலுவலகம் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. திருமருகளிலே இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சியர் ஆய்வர் அலுவலகம் உருவாக்கப்பட்டது. நாகூர் தர்கா குளம் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததுடன் அதை நேரில் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க புதிய தடுப்பு சுவர் அமைக்க 4.15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த தர்கா குளம் சீரமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி மக்களுக்காக நிகழ்த்தப்பட்ட பல்வேறு திட்டங்களினுடைய எழுச்சியாகத்தான் இன்றைக்கு அவுரி திடலை குலுங்குகிற விதமாக பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளை கையில் ஏந்தி மலர்களை தூவி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உற்சாகமாக வரவேற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகம் கழக ஆட்சியின் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு 11 கோடி பங்களிப்போடு 34 கோடி மதிப்பீட்டிலே துவங்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடைபெற்றது. அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைய விடாமல் அதிமுக அரசுடைய ஆட்சி மாற்றத்தால் அவசர கதியில் திறந்து வைத்து அந்த துறைமுகம் இன்னும் கூட மீனவ மக்களுடைய பயன்பாட்டிற்காக வரவில்லை. மிகப்பெரிய துயரத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு மீனவ மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2020 ஆண்டில் அடிக்கல் நாட்டினார். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதிமுக அரசுடைய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தார். அடிக்கல் நாட்டு கல்வெட்டை கூட அவர்கள் எடுத்து விட்டார்கள். இதுதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று குறிப்பிடக்கூடிய நிலை இருக்கிறது. நோயாளிகளுக்கு தேவையான முக்கிய சிறப்பு மருத்துவர் கூட இங்கு இல்லாத நிலையில் தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்திலே வெட்டாற்றின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அரசால் உத்தம சோழபுரம் பூங்குடி கிராமத்திலே கடல் மட்டத்திலிருந்து 3.88 கிலோமீட்டர் தூரத்தில் தடுப்பணை கட்ட முடிவெடுக்கப்பட்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக அங்கு தடுப்பணை அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அங்கே 7.88 கிலோமீட்டர் தொலைவில் தடுப்பணைகள் நடைபெற்று வருகிற நிலையில் 32 கிராமங்கள் கடல் நீர் உப்பு பெறாமல் இருக்க அந்த மாறி வரக்கூடிய நிலத்தடி நீர் உப்பு பெறாமல் மாறிவிட சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது.
அந்த பகுதி மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ளி இருக்கிறது திமுக அரசு. விடியா திமுக அரசினுடைய துறைகளை செய்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவலத்தை மக்கள் இன்றைக்கு தோலுரித்து காட்டும் விதமாக 2017ஆம் ஆண்டு திரு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் திட்டம் தற்பொழுது இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றி வருகிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் OS மணியன், அதே போல பூத் கமிட்டி பொறுப்பாளர் பாபு முரசுகள் உள்ள ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கு மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச்செயலாளர் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார்.